Hi everyone, welcome to A3 Language Academy. The first sentence பாருங்க, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதாவது நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல I am with you. I am with you. நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இது ஹிந்தியில மே மே இங்க தூ இந்த எழுத்து இது ஹா நெடில சொல்லுவீங்க ஹா. இது ரே இது நெடில உச்சரிக்கணும். அப்ப தும்ஹாரே சா இது நெடில. இது த இது மேல வந்து நம்ம ஒரு இப்படி புள்ளி வைக்கிற மாதிரிக்கு மனசுல புள்ளி வைக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோங்க. அப்ப சாத் இது ஹூ ஹூ இந்த எழுத்தும் நெடில நீங்க உச்சரிக்கணும். இதுல வந்து மேல வந்து ஒரு சந்திர பிந்து வருது. அப்ப ஹூ ஹூ அப்ப சொல்லும்போது மே தும்ஹாரே சாத் ஹூ. கண்டினியூவா சொல்லும்போது மே தும்ஹாரே சாத் ஹூ மே தும்ஹாரே சாத் ஹூ அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பாருங்க, அதை தொடாதே அதை தொடாதே அதை தொடாத அப்படின்னு சொல்றோம். இந்த இங்கிலீஷ்ல டோன்ட் டச் இட் டோன்ட் டச் இட் அதை தொடாத அப்படின்னு அர்த்தம். இது ஹிந்தியில இங்க இ இது சே நிடில்ல இசே சு 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 அப்படின்னு சொல்லணும். இது ஓ நெடில சொல்லுவீங்க ஓ. அப்ப சுவோ சுவோ. இது ம இது த மேல வந்து ரிட்டர்ன் பண்ணிங்க ஒரு புள்ளி இருக்க மாதிரிக்க மத். அப்ப இசே சுவோ மத். கண்டினியூவா சொல்லும் போது இசே சுவோ மத் அப்படின்னா டோன்ட் டச் இட் அதை தொடாத அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, என்னை தள்ளாதே அதாவது என்ன தள்ளாத அப்படின்னு சொல்லுவோம். என்ன தள்ளாத இதை வந்து இங்கிலீஷ்ல டோன்ட் புஷ் மீ டோன்ட் புஷ் மீ அப்படின்னு சொல்றோம். ஹிந்தியில பாருங்க மு மு இது நீங்க வந்து குரில் அதுல தான் உச்சரிக்கணும். மு ஜே நெடில்ல ஜே. அப்ப முஜே முஜே ம இது த மேல ஒரு புள்ளி வச்ச மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப மத் மத் த கே நெடில்ல கே இது லோ இதுவும் நெடில்ல. இப்ப த கேலோ த கேலோ அப்படின்னு படிக்கணும். அப்ப கண்டினியூவா படிக்கும்போது முஜே மத் த கேலோ. கண்டினியூவா சொன்னீங்கன்னா முஜே மத் த கேலோ முஜே மத் த கேலோ அப்படின்னா டோன்ட் புஷ் மீ என்ன தள்ளாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மழை பெய்தது மழை பெய்தது அப்படின்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கில் மழை பெஞ்சது மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம். இதை வந்து இங்கிலீஷ்ல இட் ரெயின் இட் ரெயின் அப்படின்னு சொல்றோம். நேற்று வந்து மழை பெஞ்சது அது அப்படிங்கும்போது மழை பெஞ்சது அப்படிங்கும்போது இட் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சிம்பிளா. இதே வந்து பாருங்க, ஹிந்தியில சொல்லும்போது பா நெடில்ல நீங்க உச்சரிப்பீங்க பா. இது ரீ ரீ இது குரில்ல உச்சரிக்கணும் ரீ. அப்ப இது பார்த்தீங்கன்னா ச மேல வந்து ஒரு புள்ளி இருக்க மாதிரி நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது பா ரி பாரிஸ் பாரிஸ். இது ஹூ ஹூ இது வந்து நீங்க குரில் இல்ல உச்சரிக்கணும். ஹூ இங்க ஹீ
இ அப்படிங்கும்போது உஹி உஹி. இங்க ஹே ஹே அப்படிங்கும்போது நீங்க கண்டினியூவா சொல்ல போறீங்கன்னா பாரிஸ் உஹி ஹே அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வாட்டி பாருங்க. பாரிஸ் உஹி ஹே பாரிஸ் உஹி ஹே அப்படின்னா இட் ரெயின் மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. பேசிக்ல இருந்து ஹிந்தி உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.